ஒரு நாள் என்னுடைய நண்பன் ஒருவனை பார்ப்பதற்காக சென்றேன். அவன் பார்வையற்றவனாயிருந்தாலும் கல்லூரியில் என்னோடு படித்து பட்டம் பெற்றவன். அன்று மாலையில் அவன் செய்த ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் மின் விளக்கை போட்டான். உன்னால் முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் எதற்காக நீ விளக்கை போடுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் சற்று நேரம் சிரித்தான். பின் விளக்கை அணைத்து விட்டான். சமையல் அறைக்குள் சென்று அருமையான 2 ஆம்லெட்டையும் டீயையும் கொண்டு வந்து சரியாக மேஜையில் வைத்தான். இப்பொழுது மீண்டும் விளக்கை போட்டான். எனக்காக விளக்கை நான் போடவில்லை, உனக்காகத்தான் விளக்கை போட்டேன். ஏனென்றால் என்னைப் போல் நீ பார்வையற்றவன் இல்லையே என்று கூறினான். மேலும் அவன் என்னை பார்த்து, எத்தனை முறை உனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக தேவையுள்ள எத்தனையோ மனிதர்களுக்கு நீ விளக்கை அணைத்து விட்டாய் என்றான். அதை குறித்து நான் ஆழமாக சிந்தனை செய்தேன். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்பது, இருளில் இருக்கும் எத்தனை பேர் முன் இருக்கும் வாய்ப்பை அவர்கள் காண முடியாதபடி எத்தனை முறை நீங்கள் விளக்கை அணைத்தீர்கள்? எத்தனையோ சிறு பிள்ளைகள் காலில் செருப்பு கூட இல்லாமல் அலையும் பொழுது உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக எப்படி ஆயிரமாய் செலவு செய்கிறீர்கள்? அவர்கள் அணிந்து கொள்வதற்கு சட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை நல்ல உடைகளை நீங்கள் குப்பையில் போடுகிறீர்கள்? உணவில்லாமல் எத்தனையோ பேர் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவு உணவு கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது? எத்தனையோ வேலை வாய்ப்புகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக அதை ஏன் மற்றவர்கள் அறிந்து கொள்ளச் செய்யாமல் இருக்கிறீர்கள்? பதவி உயர்வு கொடுக்க வேண்டியவர்களுக்கு அவர்கள் உங்கள் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லை என்பதற்காக எத்தனை முறை பதவி உயர்வை கொடுக்காமல் இருந்திருக்கிறீர்கள்? நான் கூறிய ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு விளக்கை நாம் அணைப்பதாகத்தான் இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கூறியிருப்பதை புரிந்து கொள்வோமா? புரிந்து செயல்படுவோமா?